அணிலே அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே. அந்த வரிசையில இன்னைக்கு விஜய் அவர்கள் கடைசியா சிக்கிருக்காங்க. நாங்க இந்த பாதையில தான் போக போறோம் அப்படின்றத இவங்க தெளிவா அறிவிக்க தானே செய்யறாங்க. திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னு சொல்றது தெளிவான பாதை. இது ரொம்ப தெளிவற்ற ஒரு அரசியல், ஒரு இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். இப்படி கத்தாதி எனக்கு கேட்கும்போது தலைவிதின்னு கேட்குது. முதல்வரை சந்திச்சதுக்கு அப்புறம் இந்த விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அதிகமாகுது. மையம் இல்ல மாற்றம் இப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் பெரிய டார்ச் லைட்லாம் போட்டு டிவிலலாம் வந்து உடைச்சாரு. கடைசியா அவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? கட்சியோட தலைவராக இருக்கிறவரே இப்படி நடந்துக்கலாமா அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கு. நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு நம்ம சீமான் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. அதை பின்னாடி உட்கார்ந்து ஐயா திருமா அவர்கள் கேட்டுட்டு முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திருமா போன்றவர்களுக்கு அழகில்லை. எல்லா இடங்களிலும் பாஜகவை வீழாம அவர்களை தற்காத்து நின்றது திமுகவை விட ஒரு இன துரோகிகள் இல்ல. கருணாநிதி அவர்கள் பயங்கரமான ஒரு உழைப்பாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா யாருக்காக உழைச்சாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அரசியல் என்பது நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் வந்து தாவேக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நாங்க பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் வந்து ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். வணக்கம் சகோ. வணக்கம். இணையத்தில் அதிகமாக வந்து உங்கள் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து மரத்து பக்கத்தில் நிற்கிற ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் வந்து மரத்தோட பேசுகிற மாதிரியான வீடியோஸ், இந்த விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. என்ன நடந்தது எல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படி வைரலாக போயிட்டு இருக்கு. கடந்த முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆடு மாடுகளோட மாநாடுன்னு சொல்லி நம்ம மதுரையில் வச்சோம். அதனுடைய நீட்சியாக இன்னைக்கு மரங்களின் மாநாடு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நம்ம வைக்கிறோம். அதனுடைய புகைப்படங்கள் தான் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்த பார்க்குறதுக்காண்டி நம்ம திருத்தணி கிட்ட போயிருந்தோம், திருவள்ளூர் தாண்டி. ரொம்ப ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். ஐ மீன் சென்னையிலே இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற மாதிரி, திருவள்ளூர் பக்கத்தில், பட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து மரங்களோடு பேசி ஒரு மாநாட்டை போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான முன்னேற்பாடுகள். இது வந்து ஒரு பக்கம் விமர்சனமும் வருதுல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் விமர்சனத்துக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு யார் அதை பற்றி பேசுகிறா? ஏதாவது ஒரு பொது தலைவர் ஏதாவது இந்த காலத்தில் உண்மையாகவே இந்த நாம இல்லாமல் இந்த மரங்கள் இருக்க முடியும், ஆனால் இந்த மரங்கள் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிற இப்படி ஒரு ஆழமான சிந்தனையை இன்னைக்கு எந்த அரசியல் தலைவர் நம்ம மக்களுக்கு மத்தியில் விதைக்கிறாங்க சொல்லுங்களேன்? அந்த மாதிரி ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிறது இது வந்து ரொம்ப இயல்பு, சாதாரண விஷயம். ஆனால் அந்த சிந்தனையை தூண்டுற விஷயம் இருக்குல்ல, அது எப்போ வருதுன்னா இந்த மண்ணை ரொம்ப நேசிக்கும் போது தான் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை பாதைகளில் ஒரு முக்கியமான அங்கம். அதை தமிழ் சீமான் அவர்கள் செய்கிறாங்க. அவங்க கூட நின்று நம்ம பண்ணுறவங்க போது ஒரு பெருமை தானே இருக்கு. மனிதர்கள் இல்லாமல் இந்த மரங்கள் வாழ்ந்துடும், ஆனால் மரங்கள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, எந்த உயிரினமும் வாழ முடியாது. இப்போ அந்த கோனரிக்கோன் அந்த செஞ்சியில் நடந்த கூட்டத்தில் மேடையிலேருந்து வேகமாக இறங்கி போனது அப்படின்றதும் ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. என்ன நடந்தது? இல்லை, அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், அது மராட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யுஎன் கூட யுனெஸ்கோ கூட வந்து பாராட்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வந்து அது செஞ்சி கோட்டை ஒரு மராட்டிய கோட்டை ஆகும்? சிவாஜி கட்டினதோட சேர்த்து தேஜ் சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு மராட்டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் வெறும் ஒரு ஐ திங்க் அவர் அங்கேருந்து 10 மாத காலங்கள் தான் அவர் வந்து ஆண்டிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த கோட்டையை கட்டியது, அந்த இடத்துல வந்து போரிட்டது, அந்த நிலத்தை வந்து காத்தது எல்லாமே தமிழ் மன்னர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிருஷ்ணகோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த வரலாறுகள் எல்லாம் படித்ததுக்கப்புறம் அதை குறித்து நம்ம ஒரு கட்டாயம் ஒரு மேடை போட்டு மாநாடு போட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும். மறைக்கப்பட்ட வரலாறை மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையாக நம்ம வந்து அங்கே கூட்டம் அரங்கேற்றணும். அது போட்டிருந்த போது மராட்டிய கோட்டை அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ வந்து சொன்னதுக்கு இங்கிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் பாராட்டு தெரிவிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தத்தையும் அந்த ஏவியில் ஆடியோ விஷுவலில் போட்டு காமிச்சிருந்தோம். அதை பார்த்து ஒரு நிருபர் வந்து சன் தொலைக்காட்சியினுடைய நிருபர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ அவர் வந்து எப்படி நீங்கள் வந்து முதலமைச்சரை விமர்சிக்கலாம் அப்படிங்கிறத தமிழ் சீமான் அவர்கள் மேடையிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப டிஸ்ரப்டிவாக இங்கே வந்து அவர் பாட்டில் உட்காந்து கத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வான்சஸ் கூட விவாதத்தை தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருக்கு அது உறுத்தலாக இருக்குது. சரி, நீங்கள் அவர் எத்தனை முறை அவங்கெல்லாம் சொல்லியும் கேட்கல, நானே கீழே வரேன், கீழே இறங்கி வந்து விசாரிக்கிறதுக்காக கீழே வந்திருக்கிறாரு.
அதை வந்து ஒரு பெரிய ஒரு பேச்சு பொருள். ஆனால் வந்து பொதுவாக இப்போ வந்து கீழே இருக்கிற நிர்வாகிகளோ இல்லை மற்ற நிர்வாகிகளோ போய் அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து செய்யலாம். ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறவரே இப்படி நடந்துக்கலாமா அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்குல்ல. தலைமை ஒருங்கிணைப்பாளரான்னு கூட வச்சுக்கோங்களேன். இல்லை அவர் இப்போ வந்து கோபம் அப்படிங்கிறத விட தொடர்ச்சியாக ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து மக்கள் இராணுவம் மாதிரி இருக்கும். பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும். யார் ஒருத்தருமே வந்து அங்கே வந்து ஒரு ஒரு லெக்சர் கிளாஸை கவனிச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். அப்படிதான் அவர் கோபமாக இறங்கி வந்தோடனே அப்படியே ரொம்ப சலசலப்பாக இருந்த கூட்டம் போது உடனே பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு நபர்னால தான் அங்கே வந்து ஒரு கமோஷனாக இருந்தது, அங்கே ஒரு இதாக இருந்தது அப்படின்னு பார்க்க முடியுது. இல்லை அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் விஷயம் தான். அதை பெருசுப்படுத்தி பூதாகரப்படுத்தி அதை எப்படி வேணாலும் கதை கற்பிச்சு அதற்கு காது வச்சு அதுக்கு மூக்கு குத்தி எப்படி வேணாலும் கதை கற்பிச்சுக்கலாம். அது வந்து ஒரு செயலாக தான் நம்ம இல்லை ஒரு அக்கறையாகவே இப்போ கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் இல்லை நெருக்கமாக இருக்கவங்க இப்போ நீங்களாம் மாமான்னு தான் கூப்பிடுவீங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லியிருக்கீங்களா பொதுவாக? இல்லை அது வந்து அதுதான் சொல்கிறேன், ஒரு மனுஷனோட நேச்சுரலான ஒரு ரியாக்ஷன் அது. நீங்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு உங்களால் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு நேச்சுரலான ரியாக்ஷன். அவர் இறங்கி வந்து நீ ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்க, யார் சொன்னாலும் கேட்கல, சரி நானே கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காண்டி கீழே போனார். அது ஒரு ஆக்ரோஷமாக போனார். அதனால அது வந்து ஒரு பேச்சு பொருளாகவும் விமர்சனமாகும். இன்னொன்று வந்து தாவேகா குறித்து விமர்சனம், குறிப்பாக வந்து அந்த அனில் அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினது, டிவிகே அப்படின்னது, அது மாதிரி தலைவிதி அப்படின்ற அந்த வார்த்தைகள் எல்லாமே கூட வந்து இவ்வளோ விமர்சனம் தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு கொஞ்சம் இறங்கி விமர்சனம் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுதுல்ல. அது குறித்து அவங்க எதுவுமே சொல்லலையே. அதாவது விமர்சனம் தேவையா அப்படின்னா எல்லாரையும் விமர்சிச்சிருக்கிறாங்க. சமமாக வைத்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக அப்படின்னு எல்லா தரப்பு பிரதிநிதிகளையும் அரசியல்வாதிகளையும் சீமான் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களில் விமர்சிச்சுட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, இதில் 2011 காங்கிரஸ் விழுந்ததுக்கான முக்கிய காரணமே சீமான் அவர்கள் தான் பல தொகுதிகளில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில இன்னைக்கு விஜய் அவர்கள் கடைசியா சிக்கியிருக்காரு. அதிகமா விமர்சிக்கிற மாதிரி தெரியுது. அணிலே ஓரமா போய் விளையாடு அணிலே, ஊருக்க வராத அணிலே. திமுக தலைவர் அவர் ஸ்டாலின் அவங்க போய் சந்திச்சதுக்கு அப்புறம், முதல்வரை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த விமர்சனங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் அதிகமாகுது. அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து பெருமைப்படணும். காரணம் என்ன அப்படின்னா, இங்க சமகாலத்துல எந்த ஒரு அரசியல் தலைவரும் நேர்மையாகவும் இயல்பாகவும் இல்லவே இல்லை. இருங்க இப்ப வந்து முதலமைச்சர் வருவாரு, நீங்க அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி வரணும், அவர்கிட்ட வந்துட்டு ஐயா ரொம்ப நன்றிங்கய்யான்னு சொல்லணும் அப்படின்னு திரைக்கதை வசனம் தான் எழுதி கொடுக்குறாங்க. நீங்க இந்த போர்டை இப்படி பிடிச்சிக்க கூடாது, நேரா பிடிச்சிக்கணும், வரும்போது எல்லாரும் ஐயா கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாடகமா அரசியல் மேடை மாறிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால இப்போ அரசியல் என்பது நடிப்பானதால் நடிகர்களுக்கு அரசியல் வந்து இயல்பானது அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து அழகா ஐயா காரைமைந்தன் அவர்கள் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க தான் நடிக்கிறாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு நடிகர்களும் வந்து சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக இன்னைக்கு இந்த மேடை அமைதே அப்படிங்கிறத பார்க்கும்போது யூ ஷுட் ஆக்சுவலி வரி. அதனால நான் என்ன சொல்கிறேன், இவர் இயல்பாக இருக்காதே அப்படிங்கிறத பார்த்து நேர்மையாக இயல்பாக அவருடைய போக்கில் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பேரண்டான லீடர், டோர் நெக்ஸ்ட் டோர், அதாவது பாய் நெக்ஸ்ட் டோர், ஒரு மேன் நெக்ஸ்ட் டோர், ஒரு சக ஹியூமன் நெக்ஸ்ட் டோர், உங்கள் பக்கத்து வீட்டு நபர் எப்படி இருப்பாரோ அப்படியான ஒரு தலைவராக நீங்கள் இவரை பார்க்கணும், ஒரு அணுகணும். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சபிளான ஒரு லீடர் தான். நீங்கள் எந்த ஒரு தலைவரையுமே வந்து இப்படி பார்க்க முடியாது. தேர்தல் களத்தில் வந்து தாவேகோட வருகை அப்படின்றது வந்து நம்ம வாக்கு வங்கி வந்து பதம் பார்க்கும், இல்லை நம்ம வாக்கு வங்கி குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பயம் அப்படிங்கிறது சீமானவர்களுக்கு வந்துருச்சா? நீங்கள் ஐயா ரஜினிகாந்த் அவர்களாக இருக்கட்டும், ஐயா கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லை சரத்குமார் அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஐயா விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரையுமே வந்து நடிப்பது ஒன்றே நாடாளுவதற்கான தகுதி அல்ல அப்படிங்கிறத காட்டமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறோம். எல்லாருமே அதே போன்று ட்ரெயின் ஆனவங்களாக தான் இருக்காங்க. நாங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியாக வந்து ஐயா நம்ம கமல்ஹாசன் ஐயாவே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மையம் இல்லை மாற்றம் இப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் பெரிய டார்ச் லைட்லாம் போட்டு டிவிலலாம் வந்து உடைச்சாரு, பாட்டெல்லாம் பாடி அசத்துனாரு, சில நாட்டுக்கும் என்னென்னமோ அந்த பாட்டெல்லாம் பாடி பயங்கரமாக இருந்து சொன்னார். ஆனாலும் கடைசியாக அவர் இன்னைக்கு எங்கே இருக்காரு, யாருடைய தயவில் வந்து இன்னைக்கு எம்பி பெற்றிருக்கிறாரு, யாரோட தயவில் இன்னைக்கு ராஜ்யசபா வாங்கியிருக்காருன்னு சொல்லி நமக்கு தெரியும். கொஞ்சமாவது ஒரு சோஷியல் என்கேஜ்மெண்ட் உள்ள ஒரு நபர் தான் வந்து ஐயா கமல்ஹாசன் அவர்கள். அவரே இன்னைக்கு வந்து 4 விழுக்காடு வரைக்கும் வாக்கை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா அதில் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை, அதில் வந்து ஒரு தோய்வு ஏற்பட்டுருச்சு, அதில் வந்து ஒரு இது வந்துருச்சு. ஸோ
அந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் அந்த பக்கம் தான் நிற்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி ட்ரெயின் ஆகி டைல்யூட் ஆகி போனவங்களா இருக்காங்க. இல்லை விஜயகாந்த் கூட எடுத்துக்கோம், நம்ம பார்த்த வரைக்கும் அப்படின்னா அவங்கக்கிட்ட கொள்கை சார்ந்த ஒரு தெளிவான விஷயங்கள் இல்லை. கமலஹாசன்லாம் அவரை எடுத்துக்கிட்டோன்னா அவரோட கட்சிக்கு வந்து ஃபுல்லாக ஒரு கட்டமைப்பு அப்படின்றதெல்லாம் இல்லை. அவங்க வந்து அடுத்தடுத்து அதை வந்து உருவாக்கவும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி 4% வாக்குகள் அப்படின்றது கிடைச்சிட்டாலும் கூட. ஆனால் வந்து தாவேக்காக்கு வந்து கட்டமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இவங்க தான் எங்களோட கொள்கை தலைவர்கள், இந்த பாதையில் தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக அறிவிக்கிறாங்க. கமல் அவர்கிட்ட அந்த ஒரு தெளிவுலாம் இல்லை. ஆனால் இவர் வந்து அதில் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் இந்த பாதையில் தான் போக போகிறோம் அப்படின்றத இவங்க தெளிவாக அறிவிக்க தானே செய்கிறாங்க. எப்படி திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு சொல்கிறது தெளிவான பாதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தெளிவில்லைங்கிறதா நாங்கள் சொல்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் இல்லை, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இந்த 2 கொள்கையை ஏற்றுட்டு இருக்கிற மக்கள் வந்து 2 இதுதான் அதிகமாக இருக்காங்க, நம்ம வந்து 2ஐயும் நம்ம விமர்சிக்க போகிறதில்ல, 2மே இங்கே ஒரு கண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது 2 இல்லை, இன்னைக்கு வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது, அறியாமை அப்படிங்கிறது புறையோடி இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் நம்ம இன்னைக்கும் இருக்கோம். நம்ம கட்டாயம் ஒரு 21ஆம் நூற்றாண்டில் இருந்தாலுமே கூட இன்னைக்கு வந்து அரசியல் புரிதல், அரசியல் தெளிவுங்கிறது அவசியப்படுது. திராவிடத்தால் இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றும் சாதிக்க முடியல நம்மளால. இன்னைக்கு வந்து சமூக நீதிங்கிறோம், சாதி ஒழிப்புங்கிறோம், சமத்துவம்ங்கிறோம், சம தர்மம்ங்கிறோம், அதில் எந்த விழுக்காட்டில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிற பார்க்க வேண்டியது இருக்குல்ல. தொடர்ச்சியாக 50-60 ஆண்டு காலமாக மாறி மாறி 2 திராவிட கட்சிகள் தான் நம்மளை ஆண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கும் வந்து கவின்குமார் இறக்குறாரு, இன்னைக்கும் ஏதோ ஒரு மூலையில் வந்துட்டு ஆணவ படுகொலை நடக்குது, இன்னைக்கும் சர்வைவர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க, இன்னைக்கும் பைக் ஓட்டுனா கையை அறுக்குறாங்க, இன்னைக்கும் பள்ளி மாணவர்கள் கூட வந்து ஒரு தைரியமா போய் ஒரு பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து தென் மாவட்டங்கள்ல படிக்க முடியலங்கிற சூழல் இருக்கு. அப்படின்னா சமூக நீதியினுடைய சாதனை இதுவா அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. ஸோ திராவிடம் என்கின்ற பெயர்ல சில பெரிய தலைவர்கள் அப்படிங்கிற தலைவர்களுடைய போர்வையில் இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் சுரண்டி தங்களுடைய குடும்பத்தை மட்டும்தான் வாழ வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதுலேருந்து எடுக்க வேண்டிய சாராம்சம். திருப்பியும் நான் வந்து திராவிடம் தாங்க நம்மளுடைய நிலையான கொள்கை அப்படின்னு மக்களை வந்து தவறான வழியில் கொண்டு போய் எடுத்துகிட்டு போகிறது இருக்குல்ல, இது ரொம்ப ஆபத்தான அரசியல் மட்டும் இல்லை, இது ரொம்ப தெளிவற்ற ஒரு அரசியல், ஒரு இம்மெச்சூர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். பொதுவாக வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விசிகா தலைவர் திருமா இல்லை வந்து மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து தொடர்ச்சியாக முன்வைப்பீங்க. ஆனால் சமீபத்தில் வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் மீது நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஒரு கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறதை வந்து பார்க்க முடியுது. அதற்கு என்ன காரணம்? இல்லை, சீமான் அவர்கள் ஒருபோதும் அதை விரும்பியது கிடையாது. கடுமையான விமர்சனங்கள் யாருமே வைக்கிறது இல்லை. கட்சியினர் சமீபத்தில் இந்த பிறந்த நாளை ஒட்டி சில படங்கள்லாம் போட்டு சில ஊடகத்தினர் எங்களுடைய அட்டென்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் அதை தாய்மான் சீமான் அவர்கள் வந்து அதை கண்டிப்பாக வந்து கண்டிப்பாங்க. அதை வந்து அவர் வந்து என்டர்டெயின் பண்ணுறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஐயா திருமா அவர்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இலகுவாக யாரோ ஒரு 4 பேர் வந்து தனிநபர் விமர்சனம் பண்ணுறாங்க. கொள்கை ரீதியாகவோ இல்லை சித்தாந்தம் ரீதியாகவோ அவங்களுக்கு விமர்சனங்கள் இல்லை, தனிநபர் விமர்சனம் பண்ணுறாங்க. அது மேடையில் உட்கார்ந்து ஐயா வந்து அங்கே வந்து பின்னாடி நின்று ரசிக்கிறதுன்னு பார்க்கும்போது யாரை விமர்சனம் பண்ணுறது சொல்லுங்க, நாம் சீமான் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அதை பின்னாடி உட்கார்ந்து ஐயா திரும்ப அவர்கள் கேட்டுட்டு அதை ஃபஸ்ட்டு அவங்க அனுமதிச்சிருக்கவே கூடாது. அதை தாண்டி அவர் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்து அதை பின்னாடி நின்று அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. அதை வந்து துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து சிறப்பாக பண்ணாங்க, நன்றி அப்படியெல்லாம் அதை வந்து ரசிச்சார் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் உண்மையாகவே வலியாக இருக்குது. நம்ம அப்படி நினச்சதே கிடையாது. தாய்மான் சீமான் அவர்கள் ஒருபோதும் அவர்களை வந்து கண்டித்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திருமா அவர்கள் நின்ன தொகுதிகளெல்லாம் தாய்மான் சீமான் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சுருக்காங்க. பிரச்சாரம் செஞ்ச இடங்கள்லாம் வந்து ரொம்ப கண்ணியமாக அவர்களை எந்த இடத்துலையும் அவங்களை விட்டு கொடுத்தோ விமர்சனம் செஞ்சோ காட்டமான மொழிகளை பயன்படுத்தியோ அவர் பரப்புரை செய்யலை. இருக்கும்போது அவர் வந்து மற்றவங்களை வச்சு விமர்சனம் செய்வதை ரசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாகவே கவலையாக இருக்குது. அது வந்து முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திருமா போன்றவர்களுக்கு அழகில்லை அப்படிங்கிறது தான் என்னை. தாய்மான் சீமான் அவர்களை விமர்சிக்கிறதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, அதை விமர்சிச்சுட்டு போங்க. கருத்தியல் ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, விமர்சிச்சுட்டு போங்க. ஆனால் தனிநபர் விமர்சனம் எங்கேருந்து வருது? அது அவருக்கு அழகில்லை அப்படின்னு நான் பார்க்குறேன். காளியம்மாள் அவங்க இப்போ கட்சியிலேருந்து வெளியேறியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து ஒரு அடித்தட்டு மக்களுக்கான அரசியல் அப்படின்றது, அதுக்காக நம்ம வந்து ஒரு எளிய குடும்பத்திலேருந்து வரோம். இன்னும் சொல்லணும்னா ஒரு பெண்ணாக அப்படி களத்துக்கு வர்றது அப்படின்றது நிறையா சவால்கள் அப்படின்றது இருக்குது.
அதில் வந்து அப்படி நம்ம களத்துக்கு வரும்போது நம்ம யாரை வந்து இந்த களத்தில் பெருசாக நம்பி இருந்தோமோ அவர்களே நம்மளை வந்து புரிந்து கொள்ளாமல் இருக்கிறது, இல்லை கடுமையான விமர்சனங்களை வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே வலியை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா தளங்கள்லையும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு போனாலும் இருக்கும், இல்லை வந்து ஒரு எல்லாருக்குமே. இப்போ எனக்கெலாம் இல்லாத விமர்சனங்களா? நான் கட்சி ரீதியாக நான் சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன். எல்லா இடங்களையும் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நின்று அதில் வேட்ரூ பண்ணி அதில் சஸ்டெயின் பண்ணும்போது, அந்த இடத்துல நின்று காமிக்கும் போது தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக நீங்கள் மாறுறீங்க. தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு ஆளுமையாக உருவெடுக்கிறீங்க. அதை பார்த்து இன்னும் 4 பேருக்கு தைரியம் வரும். அப்போ தான் நீங்கள் ஒரு போல்ட், ஒரு ஸ்ட்ராங் பாலிட்டிஷியன், ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறத வந்து நம்மளால் சொல்ல முடியும். பெண்கள் பங்கு பெறாத ஒரு நிர்வாகம் வெற்றி அடைந்ததா நமக்கு சரித்திரம் இல்லைங்கிறத படித்தது மட்டும் இல்லாமல் அது அரசியல் கடத்தில் நம்மளுக்கு வந்து பயன்படுத்தி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அண்ணன் சீமான் அவர்கள். அந்த கொள்கையின் பிடிப்பின் வழியாக தான் நம்ம வரும். அப்படி அந்த ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இங்கே இருக்கும் போது, நம்மளுடைய அந்த இலக்கு நம்ம கிட்ட இருக்கும்போது மற்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். அக்கா அவர்களும் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி அப்படின்னு தான் நான் நம்புறேன். அப்படி அவங்க இருந்து நினைச்சு இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கட்டாயம் இருந்தாலும் அவங்களுடைய இமோஷன்ஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும், நமக்குள்ள 1000 சிக்கல்கள் இருக்கும். ஒருத்தவங்களை பத்தி பேசுவாங்க, அண்ணன் தம்பியை பத்தி குறை சொல்றது, தம்பி அண்ணனை பத்தி குறை சொல்றது, தம்பி வந்து வேற இன்னொரு தம்பி கூட சேர்ந்து பேசி இன்னொரு தம்பியை குறை சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 சாதாரணமான விஷயம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ ஒரு தேர்ட் பர்சன், நீ உண்மையாவே அண்ணன், நீ உண்மையாவே மாமா, நீ உண்மையாவே தம்பி அப்படின்னு நினைச்ச அப்படின்னா இவ்வளவு தூரம் ஒரு சீரியஸ் ஸ்டெப் அவங்க இன்னுமே நான் அண்ணனா தான் நினைக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லி அப்படி சொன்னவங்க இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கணும். சீமான் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்லப்படக்கூடிய இல்லை சொன்னதாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தாவேக கொள்கையை தான் சொல்லிருச்சே, தாவேக கொள்கையை சொல்லிடுச்சு. திருப்பியும் அது சரி செஞ்சுட்டு இல்லை நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, இனிமேல் வந்து அண்ணன் சொல்றது தான் சரின்னு நம்ம கிட்ட வந்ததுன்னா வேணா யோசிக்கலாம். அதாவது பாஜக அதிமுக கூட ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா உறுதியா? கட்டாயம். அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் இதனோட ஒருபோதும் கூட்டணி இல்லை. கட்டாயம் திமுக, பாஜக, அதிமுக தமிழ்நாட்டோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லி நீங்க வரிசைப்படுத்துனீங்கன்னா நீங்க எப்படி வரிசைப்படுத்துவீங்க? முதல்ல திமுக தான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாஜக உள்ள வருவதற்கு காரணமே திமுகவா தான் இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் 1990 காலகட்டங்கள்ல பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வேரூண்டுவதற்கான முதல் காரணம், முதல்ல சட்டமன்றத்துக்கு பாஜக தரப்பு ஒரு எம்எல்ஏ உள்ளக்க போனது வந்து காரணம் வந்து திமுகவினுடைய கூட்டணி வைத்து தான் ஹெச் ராஜா அவர்கள் போனாங்க. அப்படி இன்னைக்கு பாஜக வளர்த்து விட்டதுக்கான முதல் பங்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து திமுக தான் செய்திருக்குது. பல இடங்கள்ல ஐயா கருணாநிதி அவர்கள் அவருடைய வாழும் காலகட்டத்தில் பாஜகவை வந்து என்ன சொல்றது, அது வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து தவறான இயக்கம் இல்லை, அது நல்ல இயக்கம் தான், அது வந்து தவறான இயக்கம் அப்படின்னு மக்கள் மத்தியில் மனசில் இருக்கக்கூடிய இந்த எண்ணத்தை வந்து கலைக்க வேண்டிய பொறுப்பு திமுகவினுடைய இளைஞர் அணிக்கு இருக்குது அப்படிங்கிறத சொன்னது நமக்கு தெரியும். ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு விமர்சித்ததை நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி திமுகவினுடைய நாடாளுமன்ற எம்பிக்கள் ஒருவரான எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் குஜராத் இனப்படுகொலையின் போது பாஜகவினுடைய ஆட்சி வீழும்போது கூடவே நின்று அவர்கள் எப்படியோனும் அவர்கள் வந்து திருப்பியும் வந்து ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு போராடியவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ எல்லா இடங்கள்லையும் பாஜகவை வீழாம அவர்களை தற்காத்து நின்றது திமுக. அதனால திமுகவை விட ஒரு இன துரோகிகள் இல்லை, திமுகவை விட ஒரு என்ன சொல்றது நம்பி ஏமாத்துறவர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால இந்த தமிழ்நாட்டுக்கு முதலெதிரிகளாக நம்ம அவர்களைத்தான் வைக்கணும். அதுக்கடுத்து சம விழுக்காட்டில் தான் திமுகவையும் அதிமுகவையும் நம்ம பார்க்குறோம். அதற்கு பிறகு நம்ம பாஜகவை வைக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் அப்போ நாம் தமிழர்னு ஒரு இயக்கம் வரல, ஆனால் சீமான் அவர்கள் 2004-06 கூட திமுக கூட்டணிக்கு வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தனிப்பட்ட அளவில் கூட ஐடியாலஜிக்கலாக அந்த காலகட்டத்துக்கு அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. தெரியாம அறியாமையில தான், அன்னைக்கு தெரியல, இன்னைக்கு தெரியுது அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையா அவங்க வந்து இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே நாடகமாக தான் இருந்திருக்கு, எல்லாமே வேஷமாக தான் இருந்திருக்கு, எல்லாமே வந்து
இவ்வளோ உண்மையாகவே ஐயா கருணாநிதி அவர்கள்லாம் பயங்கரமான ஒரு உழைப்பாளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் யாருக்காக உழைச்சாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, தங்களோட குடும்பத்துக்காக உழைச்சிருக்காரே தவிர்த்து நாட்டு மக்களுக்காக அவர் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வந்து இறுதியில் நமக்கு தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. இன்றைக்கும் அவர்கள் பாஜகவை காட்டி பூச்சாண்டி தான் வந்து காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாஜக உள்ளே வந்துடும்னா முதல்ல உள்ளே வருவதற்கு காரணமே நீங்களா தானே இருந்திருக்கிறீங்க. பாஜக வந்து தீவிர எதிரி அப்படின்னா இன்னைக்கு வந்து நீங்கள் பாஜக வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சிறப்பாக செஞ்சுட்டாங்கன்ட்டு பேரணி முதல்ல போனது ஐயா ஸ்டாலின் அவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போய் ஆபரேஷன் சிந்தூர் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்றதுக்கு அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒரு முதன்மை ஆளாக தேர்வு பண்ணி அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். நீங்கள் இதில் என்ன பெருமை அடைஞ்சிடுறீங்க? நீங்கள் என்ன பெருமை அடைஞ்சிருங்க? நாட்டின் பிரதிநிதியாக போகிறதுல வந்து பெருமை அடைஞ்சிடுறீங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா பெரியார் இயக்கம் வந்து நாட்டினுடைய விடுதலைக்காக எந்த பங்கும் செய்யலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி பாஜகவை ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் உண்மையாகவே வந்து இவர்களை எதிர்க்கக்கூடியவர்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் வருது. அப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மறைமுக ஒப்பந்தம் கூட்டணி வந்து திமுக பாஜகவோட வச்சுக்குது. எல்லா இடத்துலையும் வந்து ரெய்டு போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ஈடி பாயுது. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு மட்டும் ஏன் ஈடி பாய மாட்டேங்குது அப்படின்னு யாராவது கேட்டிருக்காங்களா? யாராவது அது குறித்து சிந்திச்சிருக்கிறோமா? ஒரு சாஃப்ட் போக்கு. ஏன்னா எப்போதும் வின் பண்ணுறவங்கள தான் வந்து மோடி அவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து பாதுகாத்துரும் திமுக அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இன்னும் இருக்குது. ஏன்னா கடந்த கால வரலாறு அப்படி. அவர்களை எப்போதும் தற்காத்து நின்றவர்கள் திமுகவினராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஐயா மகனாகிய ஐயா ஸ்டாலின் அவர்களும் இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு. மக்களை வந்து கொஞ்சம் குறைச்சி எடை போடுறீங்களா? ஏன்னா இந்த கருத்து மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக பொலிட்டிக்கல் அதான் சொன்னேன், இன்னைக்கு மக்களுக்கு தெரியுது, அது எல்லாமே தெரியுது. அதனால அம்பலப்பட்டு போகுது திமுக. 10 ஆண்டுகள் அவர்களை எதற்கு கூப்பிட வச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். திருப்பியும் 10 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்காவது அவங்களுக்கு தற்காத்து கொள்ள வேண்டிய கடமையில் அவங்க இருக்காங்க. அவங்க கட்டாயத்தில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அதை எதுவுமே வந்து உணராமல் இன்னைக்கும் வந்து மக்கள் வந்து அல்லோல் படுறத, கண்ணீர் விட்டு அழுவதை, கவலையில் இருக்கிறத புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியுது, மக்கள் புரிந்து தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நேர்மையாக வந்து ஆட்சியோ அதிகாரமோ அதிகாரிகளோ அரசியலோ தேர்தலோ ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மையாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய கவலையான விஷயம் கூட. நன்றி. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.